பண தேவை ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஆனால் என் தேவைகளை எல்லாம் சந்திக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு வருமானம் பத்தலை. நான் விரும்பினதை என்னால் செய்ய முடியலை. என் பிள்ளைங்க ஆசைப்பட்டு கேட்குறதெல்லாம் என்னால் வாங்க முடியல. ஒவ்வொரு மாதமும் எங்கள் வீட்டில் பற்றாக்குறை தான். ஏதாவது பார்ட் டைம் ஜாப் கிடைச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும், இதையெல்லாம் எப்படியாவது சமாளிச்சிருவேன் அப்படின்னு உங்கள் வாழ்க்கையை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? அப்போது இந்த 2 காரியத்தை செய்து பாருங்கள். அதாவது ஒரு முறை இயேசுவினிடத்தில் ஒரு ஐஸ்வர்யவான் வந்து, நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உன்னுடைய ஐஸ்வர்யத்தை விற்று தரித்திரருக்கு கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஐஸ்வர்யவன் இதை கேட்டவொடனே ரொம்பவே மனசு உடஞ்சி போய் அங்கேருந்து போயிடுறான். உங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவும் பின்னாடி வா அப்படின்னு நான் சொல்லலை. இப்போ இவன் ஏன் மனக்கசந்து அங்கேருந்து போனான்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய நம்பிக்கை முழுவதுமே அவனுடைய ஐஸ்வர்யத்தின் மேலே தான் இருந்ததே தவிர தேவன் மேலே அவனுடைய நம்பிக்கையை வைக்கல. அதனால தான் அங்கேருந்து போயிட்டான். இந்த ஐஸ்வர்யவானை போல உங்களுடைய நம்பிக்கை உங்கள் வேலை மேலேயோ இல்லை உங்கள் வருமானத்து மேலேயோ இல்லை உங்கள் மேலேயோ நீங்கள் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அந்த நம்பிக்கையெல்லாம் எடுத்துட்டு தேவன் மேலே நம்பிக்கை வைங்க. சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன்னு சொல்லி. அப்போது கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருந்து அவர் என் மேய்ப்பராக இருக்கும்போது நான் எதற்கும் தாழ்ச்சி அடைவதில்லை, நான் எதற்கும் குறைந்து போவதில்லை, என் வாழ்க்கையில் பற்றாக்குறை வருவதில்லைன்னு சொல்லி நீங்கள் சொல்லும்போது கர்த்தர் உங்களுடைய நம்பிக்கையில் களி கூர்ந்து உங்களுக்கு நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறார். 2வது காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலியாவின் நாட்களில் ஒரு பஞ்சம் வந்தது. அந்த சமயத்தில் கர்த்தர் எலியாவுக்கு என்ன சொல்றாரு, நீ சாரிபாத் விதவையின் வீட்டுக்கு போ, அங்கே உன்னை போஷிக்கும்படி கட்டளையிட்டு இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன் எலியாவை சாரிபாத் விதவையின் வீட்டுக்கு போக சொல்றாரு? ஏன்னா அந்த வீட்டில் ஏராளம் தாராளமாக இருந்தது, அங்கே போய் சாப்பிட்டு திருப்தியாக இரு அப்படின்றதுக்காகவா அமைச்சாரு? இல்லை, அந்த இடத்துலையும் பற்றாக்குறை தான் இருந்தது. இப்போ எலியா அங்கே போன உடனே அந்த பெண்ணிடத்துல எனக்கு ஒரு அப்பம் சுட்டு கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பெண் என்ன சொல்றா, ஒரு கைப்பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெயை மட்டும் தான் எங்கள் இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எலியா என்ன சொல்றாரு, பரவாயில்ல இருக்கட்டும், அதுல ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு அடைய சுட்டு கொடு. அதே போல அந்த பெண் செய்யும் போது எலியா அந்த பெண்ணை ஆசீர்வதிக்கிறார். என்னன்னு, இந்த பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் உன்னுடைய பானையில் இருக்க மாவு செலவழிந்து போவதும் இல்லை, உன்னுடைய கலசத்தில் இருக்கிற எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் அப்படின்னு சொல்லி எலியா ஆசீர்வதிக்கிறார். அன்றையிலிருந்து பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும், அதாவது 3 வருட காலம் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தியா இருந்தாங்க. அதுபோல இன்னைக்கு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளிலே திராட்சை ரசம் புரண்டோடும். பார்த்தீங்களா, உங்களுடைய வருமானம் இன்றைக்கு சொற்ப வருமானமாகவே இருக்கட்டும், அது பற்றாக்குறை உள்ள வருமானமாகவே இருக்கட்டும், சாரிபாத் விதவை செய்தது போல முதலாவது பலனை, சிறந்த பலனை, உங்களுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட்டை எடுத்து கர்த்தருக்குன்னு கொடுத்து கர்த்தரை கனம் பண்ணும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பற்றாக்குறை நீங்கி நிரம்பி வழியத்தக்கதான ஆசீர்வாதமான வாழ்க்கை உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் நல்லவர்.